ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 13. பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்த கோதண்டனை பாட அழைக்கிறாள் கோதை. இளமையில் இறைவனை நாடி வருகிற போது அதிகமான தயக்கத்தோடே வருகிறோம். சில நேரங்கள் அருகில் செல்கிறோம், பின்பு அஞ்சி விலகிக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று காத்திருக்கிறோம். வாருங்கள் பாசுரம் 13க்கு உள்ளே செல்லலாம். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். பாசுரம் 13க்கு உண்டான விளக்கம். இன்றைய பதிவில் ஸ்ரீ கிருஷ்ணா அனுபவ பிரச்சார் சபா எஸ்கேப்ஸ் அவர்களின் வாயிலாக வந்த விளக்கத்தினை இன்று அடியேன் கூறுகிறேன். திருப்பாவை 13 பாசுரம். போதரி கண்ணினாய் என்று ஆச்சரியமாக இந்த வீட்டு பெண் பிள்ளையை அழைக்கிறாள் ஆண்டாள். பூர்வாச்சாரியர்கள் மிகவும் அழகாக ஒரு உருவகத்தை சொல்வார்கள். இந்த வீட்டு வாசலில் கோபிகைகளுக்குள் சிறிய வாக்குவாதம் வந்துவிட்டது. ராமனை பாடுவதா அல்லது கிருஷ்ணனை பாடுவதா என்று. இவர்களுக்கு தாபமோ கிருஷ்ணனின் மேல். ஆனால் மனத்துக்கினியவன் ராமனே என்று ஒரு கட்சி கிளம்புகிறது. ஒரு வரி ராமனுக்கு, இன்னொரு வரி கிருஷ்ணனுக்கு என்று இதற்கு முந்தைய பாட்டிலிருந்தே பாடி வருகிறார்கள். நாமும் பார்த்தோம். ராமன் மற்றும் கிருஷ்ணன் இருவரின் பராக்கிரமங்களையும் புகழையும் சேர்த்து விவரித்து விஸ்தாரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த வீட்டுக்கு வாசல் வந்ததும் கிருஷ்ணனை நினைத்து பகாசுரன் என்னும் அரசன் கொக்கு உருவம் கொண்டு வந்த போது கண்ணன் அவன் வாய் பிளக்க கொன்றான் என்றார்கள் ஒரு கோஷ்டியினர். பொல்லா அரக்கனான ராவணனை புல்லை கிள்ளி போடுவது போல அவன் தலையை கிள்ளி எறிந்தான் என்கிறார்கள் மற்றையோர். இப்படி இவர்கள் கீர்த்தனைகள் பாட நடுவில் ஒரு பெண் பிள்ளை இவர்களை சமாதானப்படுத்தி உள்ளே தூங்குகிற பெண்ணை போய் எழுப்புவதற்காக, பெண்ணே, வானில் சுக்கிரன் உதயமாகி குரு கிரகம் அஸ்தமனமான போதே மற்ற பெண்கள் எல்லோரும் எழுந்திருந்து நோன்பு நோக்க போய்விட்டார்கள், எழுந்திருந்து வா என்று சொல்கிறாள். அவள், அது எப்படி சுக்கிரன் குரு முதலான கிரகங்கள் உதயமாவதும் அஸ்தமனமாவதும் இவர்களுக்கு தெரியும்? இவர்கள் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமால் எனும் அவர்களாயிற்றே என்று சொல்ல, இவர்கள் பறவைகளெல்லாம் எங்கும் பறந்து கூவும் சப்தம் கூட கேட்கவில்லையா என்று சொல்லி உள்ளே சென்று அவளை தொட்டு எழுப்புவதற்காக செல்கிறார்கள். அவளோ இவர்கள் உள்ளே வருவதை பார்த்து தூங்குவது போல் கள்ளமாக நடிக்கிறாள். பாவாய், இன்னும் சூரியன் உதயமாகவில்லை, இப்போதே கிளம்பி குளிர்ந்த நீரில் நீராட வேண்டாமா? இதுவே நல்ல நேரம், உன் கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு கலந்து கொள் என்று அழைக்கிறாள். இன்று பாடலில் புள்ளின் வாய் கீண்டது கிருஷ்ணன் என்றும் பொல்லா அரக்கனை கொன்றது ராமன் என்றும் சொல்வது ஒரு வகை அர்த்தம். இன்னொரு வகையில் புள்ளின் வாய் கீண்டது ராவணன், புல் என்னும் பட்சியாகிய ஜடாயுவை கொன்றான் ராவணன், அந்த பொல்லா அரக்கனை கொன்றவன் ராமன் என்று முழுவதுமே ராமனை பற்றித்தான் பாடுகிறார்கள் என்று வேறொரு வகையில் ரசிக்கும்படியும் பெரியோர் அர்த்தங்கள் அருளியிருக்கிறார்கள். அரக்கன் என்றாலே தீயவன்தானே, பொல்லா அரக்கன் என்று சொல்வது ஏன் என்று கேட்டால், நல்ல அரக்கர்களும் இருந்திருக்கிறார்கள். விபீஷணன், பிரகலாதன், மாவலி என்ற நல்லவர்களும் அரக்கர் குலத்தில் தோன்றி பகவத் பக்தர்களாகவும் நல்ல சிஷ்டர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதுவும் ராவணன் செய்த பாவங்களை சொல்லவே கஷ்டப்பட்டு பொல்லா அரக்கன் என்றார்கள். வியாழம் என்பது பிரகஸ்பதியை குறிக்கும். நாஸ்தீக மதமான சார்வகத்திற்கு பிரகஸ்பதியே ஆச்சாரியனாகவும் அவருடைய சித்தாந்தத்தை உருவாக்கியதாகவும் சொல்வர். ஆக அப்படி நாஸ்திகம் ஒழிந்து நல்ல ஞானம் எழுந்ததை வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்று குறிப்பால் சொல்கிறாள். மேலும் மாயனை பாசுரத்தில் நோன்பில் எப்படி பரமனை 3 காரணங்களாலும் துதிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அடுத்த பாசுரத்தில் ஒவ்வொரு வீடாக பெண் பிள்ளைகளை எழுப்ப ஆரம்பித்த போது முதல் பாட்டாக புள்ளும் சிலம்பினகான் என்று தொடங்குகிறாள். அதை இங்கே நினைவு கூர்ந்து அந்த அடையாளங்களை மறுபடி நினைவூட்டுகிறாள். போதரி கண்ணினாய் என்னும் பதத்தை விதவிதமாக பிரித்து பெரியோர் அனுபவிக்கிறார்கள். பொது என்றால் புஷ்பம், பூவினுடைய தளிர். அரி என்றால் வண்டு,
பூவில் வண்டு மொய்த்தாற் போல அலையும் கண்களை உன் கண்ணசவை கண்டு கொண்டோம் என்று சொல்கிறார்கள். வேறொரு அர்த்தமாக போது என்றால் பூ, அரி என்றால் மான், இவைகளை போன்ற விழிகளை கொண்டவளே என்றும் சொல்லலாம். வேறொரு விதமாக போது என்றால் பூ, அதை அரி என்றால் அழிக்கக்கூடிய பூவின் அழகையும் விஞ்சக்கூடிய அழகான கண்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ என்று கேட்கும் போது கிருஷ்ணனை பிரிந்து விரகதாபமே சுட்டெரிக்கிறது, இன்னும் சூரியோதயம் ஆகிவிட்டால் எங்கும் வெம்மை படர்ந்துவிடும், அதனால் இப்போதே கிளம்பி நோன்புக்கு பிரதான அனுஷ்டானமான நீராட்டத்திற்கு உன் பாசாங்கை தவிர்த்து எங்களோடு வந்து கலந்து கொள் என்று அழைக்க அவளும் வந்து இவர்களோடு இணைந்து கொள்கிறாள். நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.